சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளான மாங்காடு, குன்றத்தூர், ஐயப்பன்தாங்கல், பூந்தமல்லி, செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. திருவள்ளூர், திருப்பாச்சூர், காக்கலூர், ஒண்டிக்குப்பம், செவ்வாய்ப்பேட்டை, பாண்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, சென்னாவரம், செம்பூர், வெண்குன்றம், காரணை உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2 நாட்களுக்கு சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் வரும் 24, 25 தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலோடு கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான பணி ஆணை ஜெயாலுகாஸ் மற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதத்திலிருந்து 4 மாதங்களுக்கு தேவையான 1,28,499 தங்க மோதிரங்களை 70/30 என்ற விகிதாச்சாரத்தில் இந்த நிறுவனங்கள் வழங்க உள்ளன. தங்கத்தின் விலை தவிர்த்த கூடுதல் கட்டணங்களுக்கு 1 பைசா என்ற குறைந்த விலைப்புள்ளியை ஜெயாலுகாஸ் அளித்த நிலையில் அந்த விலைப்புள்ளியை ஒப்பிட்டு கல்யாண் ஜுவல்லர்ஸும் இசைவளித்ததாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. 3 துறைகளின் கோப்புகள் குறித்து நடவடிக்கை எடுக்க ஏன் தயங்குகிறீர்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியதற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார். சட்டமன்றத்தில் பேசிய உதயநிதி 3 கோப்புகள் மீது நடவடிக்கை எடுக்க ஏன் பயம் என்றும், கோப்புகளை திறக்க நல்ல நேரம் பார்க்கிறீர்களா எனவும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் தந்த ஆதவ் அர்ஜுனா, எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது என்றும் ஆதாரத்தோடு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவது தொடர்பாக திமுக, தவேக எம்எல்ஏக்களுக்கு இடையில் அவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. சட்டமன்றத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தமிழக அரசு கொடுக்கும் கார் திமுக உறுப்பினர்களுக்கு வேண்டாம் என்றும் அரசின் நிதி நிலைக்கு கூடுதல் சுமை ஏற்படும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, மக்களை இடையூறு இன்றி சந்திக்கவே எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்கும் தவேக அரசின் முடிவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் பாமக எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக சட்டமன்றத்தில் பேசிய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ தளி ராமச்சந்திரன், பொருளாதாரத்தில் பின்தங்கிய எம்எல்ஏக்களுக்கு மட்டும் கார் வழங்கலாம் என்றார். அதேபோல பேசிய பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார், கார் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு மட்டும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவது மக்களை பிரச்சினைகளில் இருந்து திசை திருப்பும் செயல் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னைக்கு புதிதாக வரும் எம்எல்ஏக்களுக்கு அந்தந்த கட்சிகளே வாகன வசதியை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுகவின் நிலைப்பாடு மாறுவது போல உள்ளது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறினார். சட்டமன்றத்தில் பேசிய அவர் 543 என்ற எண்ணிக்கை அப்படியே தொடர வேண்டும் என்றும் 50 விழுக்காடு இடங்கள் அதிகரிப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு செய்யும் துரோகம் என்றும் அவர் கூறினார். இது தொடர்பான தீர்மானம் நாடாளுமன்றத்தில் வரும்போது தமிழக எம்பிக்கள் உள்ளே இருந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தவேக அரசு உறுதியாக இருக்க வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில சுயாட்சிக்கான குரல் ஒலிக்க வேண்டும் என்றும் அதற்காக தென்னிந்திய அளவில் பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் கூறினார். வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கும் நடைமுறை எளிமைப்படுத்தப்படும் என மானிய கோரிக்கை விவாதத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். அதன்படி ஒருமுனை வீட்டு மின் இணைப்பு கோரும் விண்ணப்பதாரர்களுக்கு கள ஆய்வு இன்றி சுய உறுதிமொழி அடிப்படையில் மின் இணைப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டில் 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது.
சட்டம் மற்றும் சிறைத்துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கும் போதைப்பொருள் பயன்பாட்டினை ஒழிப்பதற்கும் மாநில யோசனை குழுமம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் சட்டவியல் மையம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் மானிய கோரிக்கையில் அமைச்சர் ரமேஷால் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளன்று முக்கிய திருக்கோயில்களில் பொது விருந்து நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய திருக்கோயில்களுக்கு வெற்றி கலை அறிவுசார் திருக்கோயில் பயணம் ஏற்பாடு செய்யப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. எண்ணூரில் கொசஸ்தலை ஆற்றின் கழிமுகத்தில் மீன்கள் டன் கணக்கில் செத்து மிதந்த சம்பவம் குறித்து சட்டமன்றத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாமக ஆகிய கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். இது தொடர்பாக பேசிய அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி, ரசாயன கழிவுகள் ஆற்றில் கலப்பதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசும்போது அந்த பகுதியை சூழலியல் மண்டலமாக மாற்ற தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். எண்ணூர் கழிமுகத்தில் மீன்கள் செத்து மிதந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சியினர் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை அமைச்சர் ராஜு பதிலளித்தார். இறந்த மீன்கள் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் முதற்கட்ட ஆய்வில் நிறுவனங்களிலிருந்து ரசாயன கழிவுகள் கலக்கவில்லை என்றும் கூறினார். மெரினா கடற்கரை பகுதியில் உள்ள முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சிலையை பராமரிப்பது குறித்து சட்டப்பேரவையில் விவாதம் நடைபெற்றது. ஜெயலலிதா சிலை முழுமையாக பராமரிக்கப்படாமல் உள்ளதாகவும் தேவையெனில் அதற்கான செலவை தாங்களே ஏற்றுக்கொள்வதாகவும் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சி. வி. சண்முகம் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், 2022ஆம் ஆண்டு முதல் செய்தி மற்றும் விளம்பரத்துறை மூலம் முறையாக பராமரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஓட்டத் தெரியாத டிரைவரை நம்பி மலைப்பாதையில் விரைந்து சென்று கொண்டிருந்த ஒரு பேருந்தை ஒப்படைத்திருக்கிறோம் என தாவிக அரசு நிர்வாகத்தை திமுக பொதுச் செயலர் துரைமுருகன் விமர்சித்துள்ளார். எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்க வேண்டும் என்பது நியாயமற்ற கோரிக்கை அல்ல எனவும், ஆனால் அடிப்படை நிர்வாக புரிதலின்றி சாதாரண பிரச்சினையை பெரிய பேசுபொருளாக தாவிக அரசு மாற்றியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜகவின் புதிய தலைவராக வானதி சீனிவாசன் நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கமலாலய வட்டாரங்களில் பேசப்படுகிறது. தற்போதைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் செயல்பாடுகள் மற்றும் பெண்கள் குறித்த அவரது பேச்சுகள் கட்சி தலைமைக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. இதனால் மேலிடத்தின் அழைப்பை ஏற்று நயினார் டெல்லி சென்றுள்ள நிலையில் விரைவில் வானதி சீனிவாசனும் டெல்லி செல்ல உள்ளார். தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவிகள் நிரப்பப்படாததற்கான காரணம் குறித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு விளக்கம் கோரியுள்ளது. துணைவேந்தர் பதவிகளை நிரப்ப எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் உயர்கல்வித்துறை முதன்மைச் செயலரிடமிருந்து விளக்கம் பெற்று தெரிவிக்க அரசு தலைமை வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சுமார் 14 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லை என தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் கல்விக்கு உலகளவில் புகழ்பெற்ற சென்னை ஐஐடி இனி மருத்துவக் கல்வியையும் தொடங்கி தரமான மருத்துவர்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக அதன் இயக்குநர் காமகோடி அறிவித்துள்ளார். ஐஐடி மெட்ராஸ் தனியாக மருத்துவ அறிவியல் பள்ளியை தொடங்கி அதன் மூலம் MBBS, MD ஆகிய மருத்துவ பட்டங்களை வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிக்காக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் கனிம நிதியிலிருந்து தலா 5 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கள ஆய்வு என்ற பெயரில் அதிகாரிகள் பணியை தாமதப்படுத்துவதாக கண்டித்துள்ளது. முதற்கட்டமாக நீர்நிலைகளில் உள்ள மரங்களை அகற்ற உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். திருச்சியிலிருந்து 127 பயணிகளுடன் சிங்கப்பூர் சென்ற இண்டிகோ விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மீண்டும் திருச்சி விமான நிலையத்திலேயே தரையிறக்கப்பட்டது. எரிபொருளின் அளவை குறைப்பதற்காக சுமார் 2 மணி நேரம் வானில் வட்டமடித்த இந்த விமானம் இரவு 9 மணிக்கு திருச்சியில் பத்திரமாக தரையிறங்கியது. தமிழ்நாடு அரசை கண்டித்து சென்னையில் சாலையோர விற்பனையாளர்கள் மற்றும் சிறுகடை தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீண்ட காலமாக வியாபாரம் செய்து வரும் இடங்களில் வியாபாரம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை உதவியோடு கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்படுவதாகவும் அவர்கள் குற்றஞ்சாட்டினர்.
பண்டிகை காலம் மற்றும் கரும்பு விளைச்சல் பாதிப்பு காரணமாக 19 ஆண்டுகளுக்கு பிறகு சர்க்கரை விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. விழுப்புரத்தில் 50 கிலோ எடை கொண்ட சர்க்கரை மூட்டை 3400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை விற்பனையில் 1 கிலோ சர்க்கரை 72 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஏற்கனவே அரிசி, சமையல் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்திருக்கும் நிலையில் தற்போது சர்க்கரை விலையும் உயர்ந்ததால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மத்திய அரசின் 20 விழுக்காடு எத்தனால் கலப்பு பெட்ரோல் திட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. எத்தனால் உற்பத்திக்கு கரும்பு மற்றும் தானியங்கள் பயன்படுத்தப்படுவதால் சர்க்கரை, அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்து சமையலறை செலவு அதிகரித்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். சர்க்கரை விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. செப்டம்பர் 1 முதல் மொத்த பயன்பாட்டாளர்கள் 15 நாட்களுக்கு தேவையான அளவை விட அதிகமாக சேமிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சர்க்கரை ஆலைகள் அக்டோபர் 15 முதல் கரும்பு அரவையை தொடங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. உள்நாட்டு இருப்பை அதிகரிக்க 10 LMT கச்சா சர்க்கரையை வரியின்றி இறக்குமதி செய்யவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் 6 மணி நேர போராட்டத்தை தொடர்ந்து பெல்லட் துப்பாக்கிக் குண்டு விவகாரத்தில் டெல்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. டெல்லி ஜந்தர் மந்திரில் கடந்த 20ஆம் தேதி மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின்போது காவல்துறை பெல்லட் குண்டு தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த பெல்லட் குண்டு தாக்குதலால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் சாஹில் லோச்சாப் என்ற மாணவரை அழைத்துக் கொண்டு நாடாளுமன்ற வீதியில் உள்ள காவல் துணை ஆணையர் அலுவலகம் முன்பாக ராகுல் காந்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானின் இந்திய வருகைக்கான வரவேற்பு ஒத்திகை குறித்து ராஷ்டிரபதி பவன் வெளியிட்டிருந்த சுற்றறிக்கை திடீரென திரும்பப் பெறப்பட்டுள்ளது. அண்டை நாடான வங்கதேசத்துடனான இந்தியாவின் தற்போதைய உறவுகள் சுமூகப்போக்கில் இல்லாமல் இருந்து வருகிறது. இந்நிலையில் வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானின் இந்திய வருகை குறித்த அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்ட சில நிமிடங்களிலேயே குடியரசுத் தலைவர் மாளிகை திரும்பப் பெற்றது. தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியின் அமெரிக்க பயணத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. முதல்வர்கள் உள்ளிட்டோரின் முன்மொழியப்பட்ட பயண திட்டமானது அவர்களது பதவி மற்றும் பயணத்தின் நோக்கத்துக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். தெலங்கானா முதல்வரின் அமெரிக்க பயண திட்டம் அவ்வாறு இல்லாததால் அனுமதி வழங்கப்படவில்லை என அவர் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே உள்ள பகுரு கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியை பார்வையிடச் சென்ற கரப்பான் ஜனதா கட்சியின் தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. மாநில கல்வி அமைச்சர் மதன் திலாவரின் தூண்டுதலின் பேரில் பாஜக ஆட்களே இந்த தாக்குதலை நடத்தியதாக சிஜேபி இணை ஒருங்கிணைப்பாளர் ஆசுதோஷ் ரங்கா குற்றம் சாட்டியிருக்கிறார். பள்ளி விவகாரத்தை அரசியலாக்குவதை தவிர்க்கவே தாங்கள் அவர்களை தடுத்து நிறுத்தியதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். ஜெய்ப்பூரில் தாங்கள் தாக்கப்பட்டதற்கு பாஜகவினர்தான் காரணம் என்றும் உள்ளூர் பாஜக ஆதரவாளர்கள் திட்டமிட்டு தடுத்ததாகவும் கரப்பான் ஜனதா கட்சியின் தலைவர் அபிஜித் திப்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெய்ப்பூரின் ரம்புரா கன்வர்புரா கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியின் மோசமான நிலை குறித்து ஆய்வு செய்யச் சென்ற சிஜேபி கட்சியினரை அப்பகுதி மக்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பேசியுள்ள சிஜேபி தலைவர் அபிஜித் திப்கே தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யாவிடில் தானே ஜெய்ப்பூர் செல்லப்போவதாக கூறியுள்ளார். கட்டுமான பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளில் இருந்து கேரளாவிற்கு விலக்கு அளிப்பது குறித்து தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கும் என்று கேரள முதல்வர் வி டி சதீசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு முதல்வர் விஜயுடன் ஆலோசனை நடத்தியதாகவும் கேரளாவிற்கு சாதகமான முடிவு கிடைக்கும் வகையில் பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்றும் சதீசன் தெரிவித்துள்ளார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் தனியார் பங்களிப்புடன் அமைப்பதாக இருந்த செயற்கை நுண்ணறிவு தரவு மைய திட்டத்தின் அறிவிப்பை நிர்வாக காரணங்களால் தீவு நிர்வாகம் திடீரென்று திரும்பப் பெற்றுள்ளது. கிரேட் நிக்கோபார் தீவு பகுதியில் அமையவிருந்த இத்திட்டம் குறித்து அங்கு வாழும் பழங்குடியின மக்களுக்கு முன்னறிவிப்போ தகவலோ எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. ஜூனியர் சிவில் நீதிபதி தேர்வில் பங்கேற்க வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவம் கட்டாயம் என்ற தனது முந்தைய உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இருப்பினும் அதற்கான பயிற்சி காலத்தை 3 ஆண்டுகளிலிருந்து 1 ஆண்டாக குறைத்து தீர்ப்பளித்துள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு வழங்கிய தீர்ப்பின்படி மார்ச் 31, 2027 வரை வெளியாகும் அறிவிப்புகளுக்கு வழக்கறிஞர் பயிற்சி தேவையில்லை எனவும் ஏப்ரல் 1, 2027 முதல் விண்ணப்பிப்பவர்கள் 1 ஆண்டு வழக்கறிஞர் அனுபவத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
டெல்லி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் H1N1 பன்றிக் காய்ச்சல் கணிசமாக அதிகரித்து வருகிறது. இந்த ஆண்டு இதுவரை 1349 பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மருத்துவர்களும் இதில் அடங்குவர். நோயாளிகளுக்கு ஆக்ஸிஜன் அளவு குறைதல் மற்றும் கடுமையான மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன. மகாராஷ்டிராவில் டாக்ஸி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மராத்தி மொழியறிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் நேரடி உரையாடல் மூலம் சோதனை நடத்தி வருகின்றனர். முதல் நாளில் சோதிக்கப்பட்ட 8217 ஓட்டுநர்களில் பயணிகளுடன் உரையாட தேவையான அளவு மராத்தி தெரியாத 1268 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இவர்கள் மராத்தி கற்க 1 மாதம் அவகாசம் வழங்கப்படும் என்றும் தவறும் பட்சத்தில் ஓட்டுநர் பணி உரிமம் தற்காலிகமாகவே நிரந்தரமாகவோ ரத்து செய்யப்படும் என்றும் மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் பிரதாப் சர்நாயக் எச்சரித்திருக்கிறார். ஆந்திர பிரதேசத்தில் வகுப்பறையில் மாணவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த மாநில அரசு சார்பில் சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் மாணவன் ஒருவன் வகுப்பில் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிரியர் அறைந்ததால் மன உளைச்சலுக்கு ஆளாகி மாணவன் மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த ஆந்திர பிரதேச மாநில அரசு சார்பில் சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலம் தேராதூன் மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. தேராதூனில் உள்ள முசோரி கெம்ப்டி சாலையில் சஞ்சா தர்பார் அருகே ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் வீடும் ஒரு கடையும் முழுமையாக சேதமடைந்தன. நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன்னர் வீட்டில் வசித்தவர்கள் வெளியேறியதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். குஜராத்தில் விஷச்சாராயத்தை குடித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. குஜராத்தின் பாவ்நகர் மாவட்டத்தில் மெத்தனால் எனும் வேதிப்பொருள் கலந்த விஷச்சாராயத்தை குடித்ததால் 75க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த 8 பேர் உயிரிழந்தனர். மேலும் 61 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 10 பேரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. மதுபான பாட்டில்களில் விஷச்சாராயத்தை அடைத்து விற்றதாக 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவில் செயற்கைக்கோள் வழி இணைய சேவை வழங்குவதற்கான அனுமதியை பெற எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனம் இந்திய விண்வெளி முகமையிடம் மீண்டும் புதிதாக விண்ணப்பித்துள்ளது. முன்னதாக சமர்ப்பிக்கப்பட்ட திட்டத்திலிருந்து சில தொழில்நுட்ப அம்சங்கள் இந்திய விதிகளுக்கு பொருந்தாததாலும் பாதுகாப்புத்துறை அனுமதி மற்றும் அலைவரிசை ஒதுக்கீட்டில் தாமதம் நிலவியதாலும் இதன் முந்தைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. ஏமனில் அரசு படைகளுக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளதால் முழு அளவிலான போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அரசு படைகள் நடத்திய 81 தாக்குதல்களில் பல ஹவுதி படை வீரர்கள் கொல்லப்பட்டனர். அதேவேளையில் சவுதி அரேபியாவின் நஜ்ரான் விமான நிலையம் மற்றும் ஆரம்கோ ஆலையை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக ஹவுதிகள் அறிவித்துள்ளனர். ஈரான் மீது கடுமையான பொருளாதார போரை தொடங்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானுடனான போர் 6 மாதங்களை எட்டவுள்ள நிலையில் அமெரிக்கா இந்த முடிவை எடுத்துள்ளது. ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் மீது நடவடிக்கை பாயும் என்று அமெரிக்க நிதியமைச்சர் எச்சரித்துள்ள நிலையில் ஈரானிடம் அதிக கச்சா எண்ணெய் வாங்கும் சீனா, இந்தியா போன்ற நாடுகளுக்கும் இது மறைமுக நெருக்கடியை ஏற்படுத்தலாம். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் கனமழை காரணமாக திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நியூயார்க்கின் புரூக்ளின் பகுதியில் பெய்த கனமழையால் சாலைகள் அனைத்தும் வெள்ளக்காடாகின. வெள்ளப்பெருக்கால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். அவசர கால மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளப்பெருக்கால் பெருமளவில் சேதம் ஏற்பட்டதாக தகவல் ஏதும் இல்லை. ஹாங்காங்கில் 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற தியான்மென் சதுக்க படுகொலை சம்பவத்தின் நினைவஞ்சலி கூட்டங்களை ஏற்பாடு செய்ததற்காக ஜனநாயக ஆதரவு செயல்பாட்டாளர்கள் லீ சியோக் யான் மற்றும் சவ் ஹாங் துங் ஆகிய இருவர் குற்றவாளிகள் என அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 1989ஆம் ஆண்டு சீன அரசுக்கு எதிராக போராடிய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தியான்மென் சதுக்கத்தில் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த வரலாற்று நிகழ்வை நினைவுகூர்ந்து ஆண்டுதோறும் அமைதியான முறையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் கூட்டங்களை ஏற்பாடு செய்ததற்காக தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் மாஜு வனப்பகுதியை அழித்து வீடுகள் கட்டும் அரசு திட்டத்திற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். 49,000க்கும் அதிகமானோர் கையெழுத்திட்ட மனுக்கள் மற்றும் போராட்டங்களை அடுத்து காடுகளை அழிப்பதை குறைத்துக் கொள்ள அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. அரிய வகை பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் வாழும் இந்த அடர்ந்த வனப்பகுதியை பாதுகாப்பதே காலநிலை மாற்றத்திற்கும் பொது சுகாதாரத்திற்கும் நல்லது என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர்.
சீன தலைநகர் பெய்ஜிங்கில் 2026 உலக ரோபோ மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் நிஜ மீனை போலவே நீந்தக்கூடிய 2 கிலோ எடை கொண்ட ரோபோ மீன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. 5 மணி நேரத்திற்கு மேலாக இயங்கும் திறன் கொண்ட இந்த ரோபோ மீன் அகச்சிவப்பு சென்சார்கள் மூலம் நீருக்கடியில் உள்ள தடைகளை தவிர்த்து செல்லும். ஆபத்தான மற்றும் குறுகிய நீருக்கடி பகுதிகளில் மனிதர்களுக்கு பதிலாக ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள இது பெரிதும் உதவும். மெட்டா நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி மார்க் ஜுக்கர்பர்க் அயர்லாந்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையை 340 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளார். மெட்டா சிஇஓ மார்க் ஜுக்கர்பர்க் மற்றும் அவரது மனைவி பிரிசில்லா சான் அயர்லாந்தில் உள்ள ஸ்ட்ரான்கலி கோட்டையை வாங்கியுள்ளனர். மெட்டா நிறுவனத்தின் சர்வதேச தலைமையகம் அயர்லாந்தில் இருப்பதால் அங்கு வரும்போது தங்குவதற்கு இந்த இல்லத்தை ஜுக்கர்பர்க் பயன்படுத்தவுள்ளார். துனிசியாவில் அதிபர் கைஸ் சயீதின் ஆட்சிக்கும் மோசமடைந்து வரும் பொருளாதார நிலைக்கும் எதிராக போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. தலைநகர் துனிசில் திரண்ட நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் அதிபர் அதிகார குவிப்பை மேற்கொண்டு வருவதாகவும் நாட்டில் சர்வாதிகார ஆட்சி உருவாகி வருவதாகவும் கூறி எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். மேலும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர்கள், செயல்பாட்டாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தினர். அத்தியாவசிய பொருட்கள், மருந்துகள் பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு மற்றும் நீர் மின்சார தடையால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அதிபரின் இந்த அடக்குமுறைகளுக்கு மனித உரிமை அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. மத்திய அமெரிக்கா மற்றும் கியூபாவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான புலம்பெயர்ந்தோர் மெக்சிகோவின் தபச்சுலா நகரத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ஆட்சியில் நாடு கடத்தப்பட்டவர்கள் மற்றும் மாதக்கணக்கில் அகதி உரிமைகளுக்காக காத்திருப்போர் இதில் அடங்குவர். தெற்கு மெக்சிகோவில் சுமார் 60,000 புலம்பெயர்ந்தோர் முடங்கியிருக்கும் நிலையில் எல்லைகளற்ற கனவுகள் என்ற பெயரில் தொடங்கப்பட்டுள்ள இந்த பேரணி மூலம் நாட்டின் மத்திய மற்றும் வடபகுதிக்கு சென்று அகதி விண்ணப்பங்களை தொடரவும் வேலைவாய்ப்பை பெறவும் விரும்புவதாக தெரிவித்துள்ளனர். மெட்டா நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி மார்க் ஜக்கர்பர்க் அயர்லாந்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையை 340 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளார். மெட்டா சிஇஓ மார்க் ஜக்கர்பர்க் மற்றும் அவரது மனைவி பிரிசில்லா சான் அயர்லாந்தில் உள்ள ஸ்ட்ரான்கலி கோட்டையை வாங்கியிருக்கிறார்கள். 1830 கட்டப்பட்ட இந்த கோட்டையானது காத்திக் பாணி கட்டடக்கலைக்கு சொந்தமானதாகும். 440 ஏக்கர் பரப்பளவிலான இந்த பிரம்மாண்டமான எஸ்டேட்டில் இந்த கோட்டை அமைந்துள்ளது. மெட்டா நிறுவனத்தின் சர்வதேச தலைமையகம் அயர்லாந்தில் இருப்பதால் அங்கு வரும்போது தங்குவதற்கு இந்த இல்லத்தை ஜக்கர்பர்க் பயன்படுத்த உள்ளார். சமையலறைகளில் சுகாதாரம் இன்மையால் மும்பையில் உள்ள பிரபல மெக்டொனால்ட்ஸ் உணவகத்தின் உரிமத்தை மகாராஷ்டிர உணவுத்துறை தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. தெற்கு மும்பையில் உள்ள மெக்டொனால்ட்ஸ் மற்றும் அதனை ரேடியோ கிளப் உணவகத்தில் மாநில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். சமையலறைகளில் போதிய தூய்மையின்மை, சுகாதார விதிமீறல்கள் மற்றும் உணவு பாதுகாப்பு தரநிலைகளை பின்பற்றாதது சோதனையில் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அதன் உரிமங்களை அதிகாரிகள் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளனர்.